அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது சாதவாகனா அப்படின்னு ஒரு நாணயம். ஒரு பக்கம் யானை நிற்கும், பிராமி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். பின்பக்கம் உஜ்ஜயினி முத்திரை இருக்கும். உஜ்ஜயினி முத்திரைனா ஒரு 0 0 0 0 4 0 போட்டு 4க்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு ராசில். இது யானையோட கால்கள் ஃபோட்டோலேருந்து ஒன்று வெளியே எடுத்துலாம்னு நினைக்கிறேன். மேலே எழுத்து, இது யானை, இது வால், 2 கால், முன்னாடி 2 கால். இது தும்பிக்கை தந்தத்தோட நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தும்பிக்கை தந்தத்துடன். இந்த பக்கம் அந்த உஜ்ஜயினி முத்திரை இந்த இருக்குல்ல, 4 0 இருக்கும், நடுவில் 2 கிராஸாக இருக்கும். இதனோட ரேட்டு 2250 ரூபா. பிராமி லாங்குவேஜ் புலுமா. அதோடு சேர்ந்தது இன்னொரு சாதவாகன நாணயம். நாணயத்துக்கு வரைக்கும் இந்த கொம்பு நின்றுக்கிட்டு இருக்கும், தந்தம். இது ஒரு யானை, முன்னங்கால்கள் 2, பின்னங்கால்கள் 2. தெரியுதா உங்களுக்கு? நல்லா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மேலே உள்ளதெல்லாம் எழுத்துக்கள், கீழே உள்ளது யானை. இந்த பக்கம் உஜ்ஜயினி சிம்பிள். உஜ்ஜயினி சிம்பிள் இருந்தாலே அது சாதவாகன நாணயம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், உறுதிட்டு சொல்லிக்கலாம். இது 2100 ரூபா. இதெல்லாம் அதை விட கொஞ்சம் விலை கம்மி. இதெல்லாம் எல்லாமே இது 650 ரூபா. இது இப்படி சாய்ச்சி வச்சா உங்களுக்கு நல்லா தெரியுது. இது ஹார்ஸ், குதிரை. இது யானை கிடையாது, இது குதிரை. குதிரைக்கு மேலே எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த பக்கம் உஜ்ஜயினி சிம்பிள் இருக்கும். இது பின்னாடி, இது யானை. சாச்சு தாவது தெரியுமே. இது யானை, பின்னாடி உஜ்ஜயினி முத்திரை. இது யானை, மேலே எழுத்துக்கள் இருக்குது. கீழே இந்த பக்கம் உஜ்ஜயினி முத்திரை இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும். 2000 வருஷம் ஆச்சு. இது யானை, மேலே 2 எழுத்து, பின்புறம் உஜ்ஜயினி முத்திரை. இது ஒரு யானை, யானையினுடைய தும்பிக்கை பக்கத்தில் உள்ள தந்தம் நாணயத்துக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு வருங்க. இது யானையின் தந்தம். இது இந்த பக்கம் உஜ்ஜயினி முத்திரை. இது எல்லாமே 650 ரூபா. இது 2 மட்டும்தான் கொஞ்சம் விலை அதிகமானது. 2100, 2250. அது கொஞ்சம் மெத்தடான காயின். இது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச காயின், 650 ரூபா. இது ஒரு நாணயம் 650 ரூபா. அதை பற்றி ஒரு சின்ன ஹின்ஸு, வரலாறு. 2000 வருஷத்துக்கு முந்தினாலே வரலாறு தானே. கிமு 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, கிபி 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி தொடக்கம். கிமு 70லேருந்து 60 வரைக்கும், கிமு 180லேருந்து 177 வரைக்கும், கிமு 1ஆம் நூற்றாண்டு, கிபி 1ஆம் நூற்றாண்டு. சாதவாகனர்கள், சாதவாகனாஸ்
தக்கான பகுதியில் நிலை கொண்டிருந்த பண்டைய இந்திய அரச மரபினர் புராணங்களில் இவர்கள் ஆந்திரர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. கிபி 1, 2, 3ஆம் நூற்றாண்டு காலத்தவர்கள் தற்போது ஆந்திரம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள். அதாவது தற்போது உள்ள மாநிலங்களில் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க. மேலும் குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகம் ஆகிய பகுதிகளையும் ஆண்டவர்கள். தலைநகரங்களாக அமராவதி, பிரதித்தானா ஆகிய ஊர்கள் விளங்கின. அதோடு சேர்ந்து வந்தவாசிலாம் உண்டு, வனவாசி. வெஸ்டர்ன் சத்திரப்புகள், நார்த்தன் சத்திரப்புகள், மித்திரர்கள், மகா மேக வாகனர்கள், சமதாரர்கள், சூட்டர்கள் ஆகியோர்கள் இவர்களை சுற்றி இருந்தனர். மொழி பிராகிருதம், சமஸ்கிருதம், சமயம் இந்து, பௌத்தம், அரசு முடியரசு. கௌதமி புத்திர சதகர்ணி, கௌதமிங்கிறது அவங்க தாயார் பேர். வசிஷ்ட புத்திர புலமாலி, அது அவங்க தந்தையார் பேர். ஆகியோர் மன்னர்களாக இருந்தனர். நாணயங்களில் ஒரு பக்கம் யானை தந்தங்களுடனும் மறுபக்கம் உஜ்ஜயினி சிம்பல் முத்திரையுடனும் காணப்படும். முதன்மை மன்னர் சிமுகன், பிந்தையவர் கண்கன் மற்றும் 2ஆம் சதகர்ணி. உஜ்ஜயினியின் முத்திரை கந்தன்கேதா முத்திரை, ஒரே எழுத்துச் சான்று அதுக்கு பேர். சாஞ்சி ஸ்தூபி இவர்களால் நிறுவப்பட்டது. அது ஒரு பாயிண்ட்டு. அதில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. மன்னர்களின் பெயர்களுடன் இன்னும் அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, கிமு 1 எனவும் எழுதப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது புராணங்களிலும் குறிப்பிட்டுள்ளபடி சந்திரகுப்த மௌரியர் 137 ஆண்டுகள் ஆட்சி பீடம் ஏறி ஆண்ட பின்பு சுங்கர்கள் 112 ஆண்டுகளும் கண்வயனர்கள் 45 ஆண்டுகளும் ஆட்சி புரிவர். கண்வயனரின் இறுதி மன்னனை சுசர்மன் ஆந்திர சிமுகனால் கொல்லப்படுவான். சந்திரகுப்த மௌரியனின் ஆட்சி துவக்கம் 324 என கருதினால் சிமுகன் 294 ஆண்டுகளுக்கு பின், அதாவது கிமு 30இல் ஆட்சி பீடம் ஏறியுள்ளான். சிமுகன் 23 ஆண்டுகளும் அவனுக்கு பின் கண்கன் 18 ஆண்டுகளும் ஆண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அரசவை ஏறிய சதகர்ணியின் ஆட்சி காலம் கிபி 10ஆம் ஆண்டாகும். இடையில் 2ஆம் சதகர்ணியின் ஆட்சி காலத்தில் சாதவாகன பேரரசு வீழ்ந்து மேற்கு சத்திரப்புகள், அதாவது அவங்க குப்தர்கள், மேற்கு சத்திரப்புகள் ஆட்சியை பிடித்து நாகபாணன் என்பவன் ஆட்சி பீடம் ஏறினான். கௌதமி புத்திர சதகர்ணி என்பவரால் மீண்டும் சாதவாகன பேரரசு புத்துயிர் பெற்றது. 1ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை சுமார் 450 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். உலகிலேயே முதல் முறையாக 1900 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய பெயருக்கு முன்னால் தாயின் பெயரை பயன்படுத்தும் வழக்கத்தை உருவாக்கியவர்கள் இவர்களே. கிபி 3ஆம் நூற்றாண்டில் இந்த வம்சம் பல்லவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்போ பல்லவருடைய ஆட்சி காலமும் 2000 ஆண்டுகள்னு தெரிஞ்சுக்கணும். கிமு 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, கிபி 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி தமிழ்நாட்டிற்கும் இவர்களுக்கும் வணிக தொடர்பு தவிர வேறு எந்த தொடர்பும் கிடையாது. உஜ்ஜயினி, சாஞ்சி, கிரிநகரானா என்னது, மலை நகரங்கள்னு அர்த்தம். கிரினா மலை, மலைக்கு பக்கத்தில் உள்ள நகரங்கள். கிரிநகரா, பிரதித்தானா, அமராவதி, வனவாசி ஆகியவை பெரிய நகரங்கள். இவர்களுக்கு வடமேற்கே மேற்கு சத்திரப்புகள் குப்தர்கள், வடகிழக்கே மித்திரர்கள், கிழக்கே மகா மேக வாகனர்கள், மேற்கே அரபிக்கடல், வடக்கே வடக்கு சத்திரப்புகள்,
தெற்கே சோழர்கள், பாண்டியர்கள் அப்படி தான் வரலாற்றில் இருக்குது. அதில் சேரர்கள் இல்லை. இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு ஆட்சி அந்த பரப்பளவு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டு இருக்குது. ஒரு 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு உள்ள யானை உருவம், குதிரை உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாணயம் இப்போ நமக்கு கைக்கு கிடைப்பதே பெரும் பாக்கியம். வரலாற்று பொக்கிஷம், வரலாற்று களஞ்சியம், வரலாற்று ஆதாரங்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவை. எதையோ பாதுகாக்கிறோம், எதையோ சேமித்து வைக்கிறோம். இந்த நாணயங்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. உங்களது அறிவுத்திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது. இப்போ வலைத்தளங்கள் நிறைய வந்துட்டதுனால இந்த நாணயத்தை நீங்கள் வெளியே எடுத்து முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லி வச்சு நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி கேமராவை பார்த்து இதனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் வலைத்தளத்திலேருந்தே நிறையா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, என்ன இடம், என்ன காலம், இவங்க எப்போ ஆண்டாங்க, இவங்களுக்கு வடக்கத்துக்கு, கிழக்க மேற்க, வடமேற்க, வடகிழக்கு, வடதெற்கு, வடக்கு, இப்படிலாம் இந்த திசைகளெல்லாம் யார் ஆண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரு நாணயங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சாதவாகன நாணயங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.